இவரோட இதுக்குமே மிகப்பெரிய ஒரு இதில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர். மேலும் மேலும் நம்மளுக்கு கோயிலுக்கு இவரோட சப்போர்ட்டு நிறைய வேணும். அதுக்காக தான் அவரை தவிர வச்சுருக்கோம். எல்லாருக்கும் லோக்கலில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், வெளியூர் ஆளுக்கு தெரியாது இல்லையா? சார் தான் நம்ம ஊர் கிளர்க்கு, பேர் வந்து சுந்தர். ரொம்ப சந்தோஷம். வணக்கம். இது அறிமுகம் இல்லாதது, அறிமுகப்படுத்துறது கொஞ்சம் லேட் ஆகும். யாராவது என்ன பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக எல்லா பேர் சார்பாகவும் வருக நம்ம வரவேற்கிறோம் திருவிழா குழு சார்பாக. ஸோ எல்லாவது வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்சம் ஒருபடி அதிகமாகவே கான்செப்ட் பண்ணி நல்லா பெருமைப்படுத்துகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் சார்பாகவும் நம்ம பங்காளி சார்பாகவும் ஃபஸ்ட்டு எல்லா பேரும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்குவோம். அந்த நிர்வாகத்தில் இருக்க ஃபஸ்ட்டு திரு ஐயனார் அவர்களை இங்கே நல்லாவே பாடகரை குறிச்ச இல்லை அப்போ தட்டுங்க. அன்சங் ஹீரோன்னாங்க. அன்சங் ஹீரோனா எல்லா விழாவிலையும். அடுத்து வந்து பாலமுருகன், திரு பாலமுருகன். ஸோ இவர் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுறாங்களோ அடுத்து நம்ம பூசாரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு போனது இவருக்கு உங்கள் சார்பாக நான் ஒன்றே கலந்துட்டேன். எல்லாரோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இதை வந்து இவ்வளவு சிறப்பாக பண்ண முடிஞ்சது. இதுல ஏதாவது ஒரு குறைகள் இருந்ததுன்னா சொல்லுங்க, கண்டிப்பா அடுத்த தடவை அந்த குறைகளை நிவர்த்தி செய்து நல்லபடியா எல்லாரையும் நல்ல நிகழ்ச்சி நடத்தி முடிக்கிறதுக்கு உண்டானதை பண்ணிடலாம். கண்டிப்பா உங்களோட எல்லாரோட சப்போர்ட் வேணும். ஒரு சிலர் வந்து அந்த கோவத்தை மற்றபடி அதே மாதிரி ஒரு சில இது வந்து என்னன்னா ஒருத்தர் அவங்களுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபத்துல சில விஷயங்களை எடுத்து செய்து வரமாட்டேங்கிறீங்க. தயவு செய்து எல்லாருமே ஒரு பங்காளி தான். இதுக்கு அடுத்ததுல நாங்கள் ரெண்டாவது பேசுறேன், இருந்தாலும் சூப்பராக சொல்லிடுறேன். எல்லாருமே நம்ம பங்காளி தான். இது நம்ம கோயில் வருஷத்துக்கு அதே மாதிரி எந்த ஒரு தடங்கள் இல்லாம எத்தனை மரம் வேணாலும் வெட்டி தரேன்னு சொல்லி வாழை மரம் வெட்டி கொடுத்து, பக்கத்து கண்ணு வெட்டி கொடுத்து, தென்னை ஓலையிலிருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்து, கடைசியில அவர் புதுசா வாங்கியிருக்கக்கூடிய ஒரு வீட்டுல நம்மளோட பங்காளிங்க, நம்ம பங்காளி கோயிலுக்கு வேலைக்கு வந்தவங்க எல்லாம் தங்கி ரெஸ்ட் ரூம் போறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் பண்ணி கொடுத்தாரு. அவரோட வீட்டுல அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணோம். அந்த விதத்துல எங்களுக்கு சப்போர்ட்டா நின்று போட்டோ எடுக்க வேணாம். அப்புறம் போட்டு விட்டு ஓடியாரா சங்கடப்பட்டா ஓடுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு பொது காரியங்களுக்கு இது வரைக்கும் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு போனதில்லை. எனக்கு வயசு 47 எந்த விஷயத்துக்கு போனதில்லை. ஆனா நான் கூப்பிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக அனுப்பி விட்டாங்க. ரெண்டாவது இருக்கிற அப்படின்னு சொன்னதுனால சரி ரைட் ஓகே உங்களை நம்பி அனுப்பி விடுறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ₹1 கூட மீதி காசுக்கு 42,042 ரூபா மீதி. அதுக்கு ₹1 கூட மீதி இல்லாம கணக்கு முடிச்சு கொடுத்துருக்கிறாரு. அந்த விதத்துல அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அடுத்து பாதி பேர் தூக்கி கொடுத்துட்டீங்க. அந்த தேங்காயில இருந்து, அந்த தென்னமட்டை வாங்குறதுல இருந்து, ஆட்டுக்குட்டி புடிச்சு கொடுத்ததுல இருந்து, கறி நல்லா இருக்கு சார், நல்லா இருக்குல்ல, அந்த கறிக்கு நல்ல ஆடா பார்த்து வாங்கினது இவர் தான். வந்து எல்லார்கிட்டையும் வீடு வீடா போய் அதுவும் வந்து நம்ம இதுல இருந்து எல்லாம் கேட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 15 தடவை போயிருக்கிறாரு. ஆனா கொஞ்சம் கூட சங்கடப்பட அவரோட ஆட்டுக்குட்டிக்கு குளம் ஒடிக்கிறதுல இருந்து, டீ கடையை பாக்குறதுல இருந்து, வரி வசூலையும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டாரு. பரவாயில்லப்பா, நல்ல விஷயம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே இல்லாம பொறுப்பை தூக்கி எங்க கையில ஒப்படைச்சிட்டு அவர் எங்களுக்கு பின்னாடி நின்று ரொம்ப பக்கவாளமா இருந்து இந்தந்த பொருள் எல்லாம் இப்படி இப்படி வாங்கணும், இது இந்த இடத்துல போய் வாங்கணும், இதுக்கு இந்த கடைக்கு போனீங்கன்னா இது நல்லா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும்,
அப்படின்னு சொல்லி எங்கள் கூடவே அவர் நம்ம சமுதாயத்தோட பொது இதில் இருந்தாலும் திரும்ப வந்து அதையும் பார்த்து எங்கள் கூடயும் இடையில ஓடியாந்து இந்த வேலையில செஞ்சு கொடுத்துட்டு கடைசி அங்கே கோயிலுக்கு வந்து காளியம்மன் கோயில் கும்பிட்றதுக்கு ஒரு வாரமாக அங்கே நைட்டும் பகலும் வேலை செஞ்சுட்டு அப்படியே கண்டினியூவாக நம்ம கோயிலுக்கு ஒரு 2 நாள் கூட ஓடியாந்துட்டாரு. இன்ன வரைக்கும் அவர் சொன்னதை வச்சு தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொருள்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். இவரும் வந்து ஒரு மிகப்பெரிய பக்கவாளம். அதனால சமுதாய இதில் வந்து ஒரு குழுவில் இருக்கிறாரு, என்னவா இருக்கிறாரு தெரியல, இருந்தாலும் விழா கமிட்டி குழுவில் இருக்கிறாரு. அந்த வேலையும் பார்த்துட்டு நான் கூப்பிட்றப்பையோ அப்பப்போ ஓடியாந்து வந்து சரி சித்தப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட சங்கடம் இல்லாமல் ஓடியாந்து எல்லா வேலை சொன்னாலும் அதை செஞ்சு கொடுத்துட்டு ஒரு நாள்லாம் முழுவதுமே இவர் சாப்பிட போகலன்னு நினைக்கிறேன். நான் கூட போய் சாப்பிட்டு வந்துட்டு இவர் சாப்பிட போகல, அந்த அளவுக்கு வேலை செஞ்சு கொடுத்தாரு. இவரோட சப்போர்ட்டு நம்மளுக்கு மிகப்பெரிய பலமா இருந்தது. தனிப்பட்ட முறையில் வருது சொல்றேன். எல்லா பேரும் அங்கே இருக்கிறவங்க வருஷம் அந்த வேலை செய்யறது இதெல்லாம் செய்யறாங்க. நம்ம உள்ளூர் லோக்கல் இருக்கிறது வேலை செய்யறாங்க. ஒரு சாப்பாடு நைட்டு தங்கி வேலை பார்க்கறது எல்லாமே வெளியிலேருந்து வர்றது சந்தோஷம். முன்னாடி வேலையை கூட மாட பார்த்தா கூட சந்தோஷமா இருக்கும். வர அந்த வேலை முடிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. சொல்றது என்னன்னா கலந்து எல்லாத்தையும் சொல்றேன். அது பாண்டிங்காக, அதாவது அப்பத்தே ஒரு ஒத்துமையா கண்டிப்பா அப்படியே அந்த போயிடுறாங்க. அதை காமிக்க மாட்டாங்க. ஒரு வேலை இருந்தாலும் அவங்களும் ஒரு செஞ்சோம்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். பிரிச்சிருவோம். இந்த மாதிரி கமிட்டி போட்டுட்டு கமிட்டி எனக்கு சொல்லுங்கன்னா தோட்டத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ல இருந்து ஓடியாந்து வந்து அடுத்த செகண்ட் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்லயே போட்டோ எடுத்து அனுப்பிவிட்டு இந்த வேலை தான் நடக்குது பார்த்துக்கப்பா இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டு அடுத்து ஒரு சில ஆளுகளை போய் பார்க்கணும்னோட அவர் என்னை காட்டி வயசு ஜாஸ்தியானவர். ஆனால் இருந்தாலும் நீ அலையாதப்போ உட்காருப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போய் பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணவர். மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு பக்கவலம். மதுரை அவங்க வந்து கொஞ்ச நேரம் தான் வந்து இருந்தாலும் ஒரு நாளுக்கு உண்டான வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏய் தட்டு வேமா, நான் வாங்க வேண்டியது எங்கள் அப்பா வாங்குறாரு போகுமா? காலையில 5 மணிக்கு கூப்பிட்ட உடனே சங்கடப்படாம அன்னை சொன்னேன் அப்படின்னா நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாம இருக்கேன். 5 மணிக்கு கூப்பிட்ட உடனே போன் எடுத்துட்டேன். தம்பி இந்த மாதிரி டயர் செட்டு போடுறதுக்கு வர்றாங்க, அதை மட்டும் அடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு உனக்கு அடிக்கிறதுக்கு சிரமம், எனக்கு சம்பளத்தில் அதிகமாக போகும், எல்லாருக்குமே ரிஸ்க் அப்படின்னு. சரிண்ணா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அப்படியே எந்திரிச்சு முகத்தை மட்டும் கழுவினானா கழுவலையான்னு தெரியல, சாவியை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டான். வந்த உடனே நான் வந்து என்னன்னு பார்க்கறதுக்குள்ள அடிச்சே முடிச்சுட்டான். என்னடான்னு கேட்டேன், இன்னொரு வேலை அர்ஜென்ட் வேலைன்னு நான் அதுக்காக அடிச்சிட்டேன். ஏதாவது அரைக்குறையமா அப்படின்னு இதை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா அதே மாதிரி ஒரு இதையும் டபுள் டைம் அடிச்சிருக்கான். கோயில் கெடுவு வச்சன்னைக்கு இருந்து இன்னை வரைக்கும் நம்ம கல்ல கண்ண வரவே பாஸ் ஒயிட் கலர்ன்றதால அந்த மண்ணெல்லாம் 2 பாராட்டு ஓட்டு வச்சுடுங்க. அதுல ஒரே அப்படியே அந்த மண்ணெல்லாம் வந்து ரெட் கலர் ஆயிடுச்சு. திரும்ப அரியான உடனே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அதை அடிச்சு கொடுத்தான். இது போக மம்பட்டியால் செய்யக்கூடிய வேலையை இவனும் இவனோட கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து நான் கேட்டதுக்காக அந்த வேலையை வந்து செஞ்சு கொடுத்தா. நான் கூட பயந்துக்கிட்டே வெளியிலேருந்து வந்து பார்த்தேன். முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னதை கட்டி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தான். தம்பி உனக்கு ஸ்பெஷல் அதனாலதான் வெத்தலை சுண்ணாம்பு மதில் எடுத்துக்கங்கட்டியா. அதனால இவன் சுண்ணாம்பு வெளியே வரலன்னு பாருங்க. சித்தப்பா ஒரு தடவைக்கு சித்தப்பா சொல்றதுக்கு 3 தடவை அந்த வேலையை செஞ்சு கொடுத்தாங்க. உண்மையில ரொம்ப அருமையான நம்பிக்கை நம்ம சால்வையை சரிங்களா, எல்லா பேருக்குமே திருப்திகரமான ஒரு விழாவாக இருந்துச்சு. அது உங்க சார்பாக உண்மையிலே சக்ஸஸ் பண்ண இதே மாதிரி கோயில் குமார டைம்ல பார்த்தது மட்டும்தான். இப்போ நம்மளோட கருவறை பூஜை இருக்குது இல்லையா, அதெல்லாம் அப்போ அவரோட இதில் நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம பங்காளிக வந்து ரொம்ப கீழே இருக்கும்போது அவர் அப்பவுமே வந்து அந்த கருவறைக்கு உண்டான பூஜை பெட்டி வச்சுருக்கக்கூடிய ரூம் எல்லாம் கட்டி கொடுத்து ஒரு வரிக்கு பத்தலைன்னா கூட
அவர் கொடுத்து எல்லாரையும் நல்லா சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டில் இது வந்து அப்பா வயசில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு கூட கம்மியாக தான் தெரியும். இப்போ அப்பா, எங்கள் அப்பா, கைலாஸ் அப்பா, காஷ்மீரி சித்தப்பா இந்த மாதிரி இருக்கிற செட்டில் வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் யாரும் தெரியறதுக்குண்டான வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு இதில் இருந்து அண்ணனே கூட சில நேரங்களில் அங்கே இருக்க முடியல, அம்மாவும் அவங்க கொடுத்தாங்க, அதனால வர முடியல. கண்டிப்பாக அடுத்த தடவை ஃபேமிலியோட எல்லாரோடையும் இருக்கணும். சரிங்களா? அவருக்கு பூசாரி சால்வா விடுறாரு. அவருக்கு அந்த பொண்ணு இப்போ வெளியில இருந்துட்டு நான் வளர்ந்த கோயில், என்னை வளர்த்து விட்ட கோயில் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் மட்டும், இந்த ஃபேன் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பண்ணி கொடுத்தது அவங்க தான். ஒரு சுப்பு அரிசியும் தூக்கி கையில் கொடுத்தாங்க. நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு அந்த அக்கா வர முடியாதனால, இல்லை அந்த மாமா வர முடியாதனால அவங்க சார் அவங்களுக்காக நம்ம கொண்டாடி போட்டுருந்தோம். இன்னொரு இது என்ன அப்படின்னா, நம்ம அண்ணன் அவங்களே வந்து இன்னொரு 3 ஃபேன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. உள்ளுக்குள்ள அந்த சாப்பாட்டு காலெலாம் மாட்டுறதுக்கு அந்த வேலை வந்து கொஞ்சம் எல்லாமே சேர்த்து. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா பங்காளி வரின்றதுக்கு உள்ளூருக்குள்ள ஒரு 20-25 வரி இருக்கு. 30 வரி கூட வைங்க. மீதி ஒரு 38 வரி வந்து வெளியூர்ல தான் இருக்கிறோம். தங்களோட வாழ்வாதாரத்துக்காக வெளியில இருக்கிறோம், என்னைய முதல் கொண்டு. இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்கள உள்ளக்குள்ள நம்ம சாமி கும்பிட வரும்போது ஒரு சிலருக்கு சொந்த வீடு இருக்கு, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அங்கே போய் இது பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு குளிக்க செய்ய இருக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சிலர் வந்து போன தடவை வந்து ரொம்ப சிரமப்படுறத நான் கண்கொண்டு பார்த்ததுனால இந்த தடவை கொஞ்சம் மாற்றி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நம்ம கோயில் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த லெட்டின் பாத்ரூம் வந்து வேலையை முடிச்சு அதை உபயோகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுல இருந்தேன். அது வந்து ஒரு சில காரணங்கள்னால கொஞ்சம் இந்த தடவை யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். எங்களுக்கு சப்போர்ட்டா நான் வந்து ஒருத்தர்கிட்ட எனக்கு வந்து உன்னால கொடுத்த டொனேஷன் பண்ணுங்க, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கேட்குறீங்களா, இப்போ என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு முடியலை. ஏன்னா நம்மளோட காளியம்மன் வரி, அப்புறம் கும்பாபிஷேக வரி, விநாயகர் வரி போட்டது, அடுத்து சித்திரை 1 இந்த மாதிரி நிறைய செய்தி முன் வந்து அவங்களால பொருளாதார ரீதியா பண்ண முடியாம எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அயலார் நீ கேட்டிருந்தா உண்மையிலே இந்த டைம்ல வந்து என்னால பண்ண முடியல, அதனால இந்த தடவை கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டாத அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முடிஞ்சா பண்ணுங்க, முடியலைன்னா விட்டுருங்க, சங்கடப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பா நீங்க கோயிலுக்கு அடுத்த தடவை சிறப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிங்க. அப்படியும் அதையும் மீறி அந்த சிரமத்திலையும் நிறைய பேர் வந்து டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்தவங்களை நம்ம கௌரவிக்கணும் இல்லையா? அதைத்தான் நம்மளோட வரி காசுலதான் வாங்கியிருக்கிறோம். இது வரைக்கும் அரிசி வந்து சாப்பாடு போடுறதுக்கு வரி காசுலதான் வாங்கியிருக்கிறோம். ஆனா இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னால முடியாது, கண்டிப்பா உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு. இது இல்லாம இடப்பட்ட 1 மணி நேரம் கேப் கிடைச்சாலும் அந்த 1 மணி நேரம் செய்ய முடியுமோ 1500 ரூபாய் நம்ம கூப்பிட்டு கேட்ட உடனே அவனும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசாம ஏன்ட்ட போட்டாங்க. அதனால ஒரு தடவை நான் தம்பி கூப்பிட்டேன்னா சித்தப்பா எக்கோ வாய்ஸ்ல அந்த மாதிரி தான் வேலையும் நம்ம சொன்னது வந்து அப்படியே அது கீழே இருக்கிற வேலையில சொல்லாமலே செஞ்சு இருப்பாரு. மிகப்பெரிய கை குழந்தை 3 மாசமா 4 மாசமா ஆகுது. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பக்கத்துல ஒரு பிள்ளை மட்டும் கூப்பிட்டு நாங்கள் கேட்டுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம கோயில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வருஷம் ஒரு டெக்கரேஷன் அண்ணன் கூட கேட்டார். அவர் கூட கேட்டாரு, என்னப்பா இதெல்லாம் யார் புதுசாக வித்தியாசமா இருக்குது அப்படின்னு. அது அவங்களோட சம்சாரம் தான் பண்ணாங்க. உண்மையிலே மிகப்பெரிய ஒரு மொத்தம் பண்ணுங்க எல்லாரும் போட்டோ எடுப்போம். சின்ன வயசுல வந்து அதுவும் சேர்த்துருங்க. எல்லாரும் வணக்கம் வாங்க. எதிர்பார்க்காம என்ன
சொல்லிட்டாரு அப்படின்னா, இல்லப்பா என்னால நான் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் தோட்ட வேலை அது இது போயிட்டு இருக்குது. அதனால இப்போதைக்கு இதை வச்சுருக்கப்பா, பின்னாடி நான் எவ்வளவு கேட்டாலும் தரேன்ப்பா அப்படின்ட்டாரு. உண்மையிலே உங்களோட மனசுக்கு அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பேரோட வேலைகளை 4 தோட்டத்து சம்சாரிகளுக்கு உண்டான வேலைகளை செஞ்சிருக்கீங்க. அந்த வேலையில வாழைப்பழம் கேட்டதை எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு இடையில எப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இதுல உங்களுக்கு தெரியும் சொல்ல வேண்டியதுல அந்த வீட்டை வாங்கியிருக்கிற அது ஒரு சிக்கல்ல இருக்கிற அந்த சிக்கல்லையும் கூட ஒரு டொனேஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 2000 ரூபாய் பணம் கொடுத்து இப்போதைக்கு இதை வச்சுருந்தப்ப நான் பின்னாடி அடுத்த பில்டிங்க்கு கண்டிப்பா ஒரு 1 லட்ச ரூபாய் எழுதி அப்ப இவன் தரேன்னு சொல்றேன். ஒரு மூட்டை அரிசி 1800 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மூட்டை அரிசி தெரியும். இவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா அது சவுண்ட் இருக்கு இல்லையா, அது போட்டு காமிக்கல. ஏய் அந்த போட்டோ ஒரு நிமிஷம் அடிங்க. போடவே இல்ல மிகப்பெரிய ஒரு ஆலய பணியை வந்து ரெடி பண்ணி அவர் என்ன சிறப்பு செஞ்சுறாருன்றது தெரியும். அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு கூட இவ்வளவு ஒரு மதிப்புல வந்து எங்கெங்கேயோ போய் அளந்து செஞ்சு அந்த அமௌண்ட்டுக்கு அந்த மணியை ரெடி பண்ணி அதை தூக்கிட்டு வர்றதுக்கு கூட நம்மளால ஒரு 8 பேர் சேர்ந்தாத்தே தூக்க முடியும். அந்த வெயிட் இருக்கக்கூடியதை ரெடி பண்ணி செஞ்சு அதுக்கு உண்டான ஆங்கிள் மட்டுமே கிட்டத்தட்ட 13,000 ரூபாய்க்கு எடுத்து வேலை கூலி இல்லாமல் சொல்கிறேன் 13,000 ரூபாய்க்கு கொடுத்து செஞ்சு அதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாமல் நம்மளோட பாத்ரூம் ரெடி பண்ணுறதுக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறாரு. அது வந்து இப்போ வேலை முடியாதனால கீழே தான் வச்சுருக்குறோம். அதனால் அது மேலே வச்சுருந்ததுன்னா தெரியும். அது இல்லாமல் நம்ம பூஜை பெட்டிக்கு உண்டானதில் இத்தனை நாள் நம்ம பூஜை பெட்டி தூக்கி போகும்போது வெறும் பெட்டி மட்டும் தெரியும். இப்போ அதுக்கு ஒரு கவர் ஒன்று செஞ்சுருக்கிறாரு. நம்ம கிடாவர்களுக்கு உண்டானதில் வந்து ஒரு அருவா ஒன்று செஞ்சுருக்கிறாரு. ஒரு வேல் கம்பு செஞ்சுருக்கிறாரு. உடுத்த செஞ்சுருக்கிறாரு. அவங்க அப்பா ஆடினதாம்மா அதனால வீட்லேயே வச்சிருக்காரு. வந்துட்டு அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், சின்ன குழந்தை மாதிரி சரியா அந்த மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இது கிறிஸ்தவ இதுல வந்து சர்ச்சில் வந்து ஒரு கோயிலுக்குள்ளன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த கோயில இருக்கிற வேலையை மட்டுமே செய்வாங்க, வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி பழனி சரஸ்வதி கிளிக் பண்ணிக்கப்பா. பாபாய் மாச்சாமி போறேன்னு சொல்லிட்டு இந்த கோயில் பிள்ளைங்க எல்லாம் ஒரு அந்த பேர் அவங்கள மருத்துவர் முன்னாடி வர சொல்லுங்க. ஆ ஆ சரியா. அடுத்த தடவை எங்களுக்கு உங்களோட இப்போ கொடுத்த சப்போர்ட் எப்போ இருக்குதோ அடுத்த போயிட்டு எங்களுக்கு அந்த மாற்றி மிகப்பெரிய ஒரு இதில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர். மேலும் மேலும் நம்மளுக்கு கோயிலுக்கு இவரோட சப்போர்ட்டு நிறைய வேணும். அதுக்காக தான் அவரை சவுண்ட் வச்சுருக்கோம். எல்லாருக்கும் லோக்கலில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், வெளியூர் ஆளுக்கு தெரியாது இல்லையா. சார் தான் நம்ம ஊர் கிளர்க்கு பேர் வந்து சுந்தர்.